ஹலோ மக்களே, வெல்கம் டு டெலி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மண்டே. வீக் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு விஷ் பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்க்ரீன் பிளேவை மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நேற்றுக்கு நம்ம ப்ரொமோ ப்ரொமோ பார்க்கும்போது எப்படியோ ஒரு வாரத்துக்கு இழுப்பாங்கப்பா அப்படின்னு தான் மைண்ட் வைஸ் இருந்துச்சு. பட் ரொம்ப 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 அன்எக்ஸ்பெக்டட், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னைக்கு எபிசோட் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் வில்லனா இவர் தான் வில்லா அப்படின்ற மாதிரி அவரோட டயலாக் டெலிவரி, அவரோட ஆக்டிங் எல்லாமே வந்து வேற லெவல் மாஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லாரையும் விட ஒரு கலக்கிட்டாரு நம்ம விஜய். எஸ், அந்த ஆட்டிடியூட், அந்த மாஸான டயலாக்ஸ், அப்புறம் வந்து அவருடைய பாடி லாங்குவேஜ் சொல்லிட்டு வேற லெவல் பின்னி எடுத்துட்டாரு. எஸ்பெஷலி வந்து அந்த விஜய் அண்ட் நிவினோடைய அந்த கான்வர்சேஷன், அந்த கார் கான்வர்சேஷன் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள வச்சு நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். எப்பவுமே விஜய் அண்ட் காவேரி வீக்கா சீன்ஸ் தான் அப்படி வரும் இல்லையா? இன்னைக்கு அவங்க கான்வர்சேஷன் கொஞ்சம் நிஜமாவே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இதுல டயலாக் ரைட்டருக்கும் அப்புறம் நம்ம வாய்ஸ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, விக்கி அவர்கள், அவங்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு. ஒன்ஸ் அகைன் அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதுவுமே கோவில்ல யமுனா வந்து கடைசி வரைக்கும் அவங்க மாமாவை நம்பிட்டு இருந்தாங்க, கண்டிப்பா விஜய் மாமா வருவார்னு. அதே மாதிரி விஜய் வந்துட்டாரு. அதோட முக்கியமான விஷயம், நம்ம பிரவீன் பண்டட் சாரும் விஜயும் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நம்ம பிரவீன் சார் விஜயும் நிவினை உள்ள கூட்டிட்டு வராரு பார்த்தீங்களா இன்னைக்கு கோவிலுக்குள்ள. ஸோ அந்த சீனை வந்து ஆக்ட் பண்ணி காட்டும் போது எடுத்தது போல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருக்கும், மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு. ஸோ கடைசியாக நிவின் வந்து ஒரு டயலாக் வச்சிருப்பாரு, எல்லாத்துக்கும் காரணம் பசுபதி தான் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல், அந்த ராகவ் வந்து ஸ்டார்டிங்கில் அவர் கிட்னாப் பண்ணது, ஆக்சுவலி ராகவ் வந்து யமுனாவை கிட்னாப் பண்ண ஒரே காரணத்தால் தான் யமுனாவுக்கு வந்து நிவின் மேல லவ் வரும். பிகாஸ் அவர் தான் போயிட்டு அந்த கிட்னாப்பிங்ல இருந்து சேவ் பண்ணி கூப்பிட்டு வருவாரு. அப்பல இருந்தா யமுனாக்கு வந்து நிவின் மேல ஒரு ஃபீலிங் வரும். இது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் ஃபைட்டா இருக்கிறது நீ மட்டும்தாயா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட டயலாக்ஸ் வரும். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம எல்லாரும் டெலிவிஷன்ல பாருங்க. ஸோ அதனால தான் நான் ஃபுல்லா எதுவுமே வந்து டெலிவர் பண்ணல உங்களுக்கு. அந்த டயலாக்ஸ் எல்லாமே வேற லெவல். நவடேஸ் பாரி சார் வந்து பின்னி எடுக்கிறாரு. ஸோ அதுவுமே வந்து காவேரியோட அப்பாவை ஏமாத்தாம இருந்தீங்கன்னா நாங்க வந்து சென்னைக்கே வந்துருக்க மாட்டோம், விஜய்னு ஒருத்தர் கதைக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு டயலாக் வந்து எனக்கு வச்சிருப்பாரு. கண்டிப்பா நிவின் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த டயலாக்ஸ் தான் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தான் நிவின் வர்சஸ் விஜய் அப்படி இப்படின்னு சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல. பட் அவங்க ரெண்டு பேருமே செம்மையா என்ஜாய் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. ஈவன் ஆஃப் ஸ்க்ரீன்லயுமே அவங்களோட பாண்டிங்லாம் வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ செம்மையா என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி எபிசோட்ஸ் தான் பிரவீன் சாருமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் சம்பவம்னு சொல்றது இதுதான் சம்பவம்னு சொன்னாங்களா? பிகாஸ் நம்ம யாருக்குமே வந்து நிவின் யமுனா மேரேஜ் வந்து அன்எக்ஸ்பெக்டட். ஒருவேளை அவங்க மேரேஜ் நடக்கிறதா சம்பவம்னு சொல்லியிருக்காரு போல. ஸோ பார்க்கலாம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ஹோப் இருக்கு, வேற ஏதோ பெருசா சம்பவம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனிவேஸ் விஜய் வந்து பிச்சு எடுத்துட்டாரு, அதுவே எங்களுக்கு போதும். இன்னைக்கு எபிசோடு செம்ம ஹாப்பி மூட்ல தான் இருக்கும். ஸோ இப்போ அவங்க அம்மா அப்பா வந்து தடுக்கும் போது விஜய் வந்து என்ன பண்ண போறாரு, அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அண்ட் இன்னும் வந்து நிவினை வந்து இப்போ ஃபோர்ஸ் பண்ணி அவர் கூட்டிட்டு வரல. அவரே வந்து மைண்ட்ல நினைச்சுக்கிட்டாரு, யமுனா வந்து நம்ம இல்லைன்னா தப்பான முடிவு எடுத்துப்பாங்க, நம்மளால ஒரு பொண்ணோட வாழ்க்கை வந்து கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல உள்ளமா வந்து இப்போ நிவினை வந்து நம்ம காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா இது வந்து இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் கிடையாது. பிகாஸ் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து இப்போ கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ நிவின் வந்து அவர் தெளிவா இருக்காரு, நானே தான் வந்து முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.